பார்த்தேன் கீழே விழுற மாதிரி தான் டோர் போட்டுங்க. இது மகாராஷ்டிரா போகுது. தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்தோம். ஹார்வெஸ்ட் முடிச்சுது. காய அறுத்தாச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல. 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ வரைக்குமே இருக்குது. ஆனால் 7 கிலோ காய் 6 கிலோ காயில் அதிகமாக இல்லை. 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது. 5 கிலோ நிறையா இருக்குது. ஆனால் 6 கிலோ 7 கிலோவில் காய் எங்காச்சும் 1 2 தான் இருக்குது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வெயில் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். பவர் கட்டையிலையே நம்ம ரொம்ப பயம் அடைஞ்சிட்டோம் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு. கரெக்டாக 57வது நாள் இன்றைக்கி 57வது நாள் நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நல்லா காயெல்லாம் நல்லாவே பெருசாக தான் இருந்தது. இது வந்து மகாராஷ்டிரா போகிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பழுக்கிறதுக்கு முன்னாடியே இதை அறுவடை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டோம். ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சி தான் போயிடுச்சு. இப்போது இந்த 2-3 நாளாக நம்மளுக்கு வந்து மழை இருக்குது தமிழ்நாட்டில் அங்கங்கே. அந்த மழைனால தான் ரேட் குறைஞ்சிருச்சு. இல்லாட்டி ஓரளவுக்கு விலை இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 3 நாளில் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்கு 5000 ரூபா குறைஞ்சிருச்சு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 12 டன் அப்படின்னா 12 5 60 60,000 ரூபா குறைஞ்சிருச்சு. விவசாயிகளோட நிலை அப்படி தான். ஏதோ லாட்ரி அடித்த மாதிரி திடீர்னு மாறிடுது. இந்த வெயில் அப்படியே இருந்திருந்தால் விளைச்சலும் போய்டுது. விளைஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுன்னா விலையில் போயிடுது. எல்லாமே ஒவ்வொரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆட்களை ஏற்றிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம் இந்த காயை அனுப்பணும் அப்படின்னாக்கு ஒரு 5 நாள் 10 நாளுக்கு முன்னாடியே அறுத்துணும்னு சொல்கிறாங்க. 5 நாள் தான், 10 நாள் வரைக்கும் இருக்காது. இப்போது 60 நாள் அப்படின்னாக்கா 55லேருந்து 60 நாளுக்கு முன்னாடி அறுக்கணும். அதே உள்ளூருக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிறதுனா 60 நாள் 62 நாள் 65 நாள் கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த காய் எப்போவுமே சர்வசாதாரணமாகவே ரொம்ப நாளுக்கு தாங்கக்கூடிய ஒரு காய் தான். இப்போ இது வந்து ஒரு 12 டன் இருக்கும். முழுக்க மகாராஷ்டிரா தான் போயிட்டுருக்கு. கலர் நல்லாயிருக்கு. மகாராஷ்டிரா சோலாப்பூர் பகுதியில் இருக்குது. சோலாப்பூர் மாவட்டம் தான் போயிட்டுருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது மேக்ஸிமம் மும்பைக்கு தான் இந்த காய் போகிற மாதிரி சொன்னாங்க. காய் கலரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. நல்லா ரத்தமாக இருக்குது காய் கலரு. உள்ளே பார்த்தீங்கன்னா